அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆடை, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடி, இதை வரலாறுகளில் படித்து பாருங்கள். எவ்வளவு அழகிய தோற்றத்தில் தங்களை ஆக்கிக் கொள்ள முடியுமோ அவ்வளவு அழகிய தோற்றத்தில் மனிதர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் தங்களை ஆக்கிக் கொள்வார்கள். ஆடை அலங்கரிப்பதை அல்லாஹுடைய தூதர் ஒருபோதும் விளக்கியதில்லை தன்னை நபி என்பதால். வெள்ளிக்கிழமை என்றால் ஒரு தனி ஆடை, அரசர்களை மக்களை சந்திக்க வேண்டும் என்றால் ஒரு தனி ஆடை, ஈதுடைய பெருநாட்கள் கொண்டாடப்படக்கூடிய நாட்கள் என்றால் ஒரு தனி ஆடை என்று அல்லாஹுடைய தூதர் எப்போதும் நறுமணத்தோடும் அழகிய தோற்றத்தோடும் தங்களை ஆக்கிக் கொள்வார்கள். அல்லாஹுடைய தூதருடைய சபைக்கு ஒரு மனிதர் வருகிறார். அவருடைய ஆடை கிழிந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தோழரே உனக்கு செல்வம் இல்லையா? அவர் சொன்னார், அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹ் எனக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்திருக்கிறான். ஒட்டகத்தை கொடுத்திருக்கிறான், குதிரைகளை கொடுத்திருக்கிறான். இப்படி அவருடைய செல்வங்களை அந்த தோழர் எண்ணுகிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்திருந்தால் அவனுடைய அருளை உங்களுடைய தோற்றம் வாயிலாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாமா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அருள்கொடையை கொடுத்திருந்தால் செல்வத்தில், ஆடையில், அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலக விஷயத்தில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களில் அதை வெளிப்படுத்துங்கள் கண்ணியத்தோடு தோழரே என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹுடைய அருட்கொடைகளை வெளிப்படுத்தக்கூடிய மக்களை. வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹுடைய அருட்கொடைகளை வெளிப்படுத்துங்கள், அல்லாஹுடைய அருட்கொடைகளை பேசுங்கள். அத்தஹத்துஸு பிநிஅமத்தில்லாஹி ஷுக்ர். அல்லாஹுடைய அருட்கொடைகளை பேசுவது நன்றி என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தங்களுடைய ஆடைகளை அலங்கரிப்பது ஹலால், அல்லாஹ் அனுமதித்த ஒன்று. அல்லாஹ் அனுமதித்த அலங்காரங்களை மனிதர்கள் மீது யாரால் தடை செய்ய முடியும்? ஒருவர் தன்னுடைய ஆடையை அலங்கரித்துக் கொள்வதோ, தன்னுடைய செருப்பை அலங்கரித்துக் கொள்வதோ, தன்னுடைய வாகனத்தை அலங்கரித்துக் கொள்வதோ, தன்னுடைய வீட்டை அலங்கரித்துக் கொள்வதோ இஸ்ராஃப் இல்லாமல், வீண் விரயம் இல்லாமல், கண்ணியமான முறையில் நன்றி செலுத்தக்கூடிய தன்மையில் செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை நேசிக்கிறான்.